வணக்கம் 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 அன்பு நண்பர்களே, ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தோடு இந்த வீடியோவை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாமே எதிர்பார்த்துட்டு இருந்த யூஜிடிஆர்பியோடைய பொதுவான கட் ஆஃப் தாங்க. ஸோ ஒரு காமனான கட் ஆஃப் மதிப்பெண்கள் யூஜிடிஆர்பியில் என்னவாக வரும், என்ன மதிப்பெண்கள் கிடைத்தால் யூஜிடிஆர்பியில் உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கும். ஸோ இதை பற்றி தான் ஒரு அனாலிசிஸ் இந்த வீடியோவில் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ யூஜிடிஆர்பியோடைய காமனான கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக பேசிக்காகவே வந்து பார்த்திங்கன்னா தேர்வு முடிவுகள் வெளியிட்ட பிறகு தான் ஃபைனலான கட் ஆஃப் வெளியிடுவாங்க. ஆனால் தேர்வு முடிவுகளுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டிக் ஒரு தோராயமான ப்ரிடிக்ட் பண்ண கட் ஆஃப். இது தேர்வர்களுடைய கடினத்தன்மையை பொறுத்து தாங்க இந்த கட் ஆஃபை ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் கடினத்தன்மை அதிகமாக இருந்ததுனால கட் ஆஃப் இந்த ஆண்டு குறைவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா புது கட் ஆஃப் வந்து ஓசி கேட்டகரிக்கு 95. ஸோ எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா 95ன்றது ஒரு பேசிக் மதிப்பெண்கள். ஆண்களுக்கு 95 வரும், பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 93 வருங்க. அடுத்து கம்யூனிட்டி வைஸாக உள்ள வரப்போ வந்து பார்த்திங்கன்னா பிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 93 பொதுவாக, ஆண்களுக்கு 93, பெண்களுக்கு 90ங்க. அடுத்து பிசி முஸ்லீம் கேட்டகரியை வரப்போ பொதுவாக 90 வரும், அவங்களுக்கு ஆண்களுக்கு 90, பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 85ங்க. அடுத்து எம்பிசி மற்றும் டிஎன்சி இந்த கேட்டகரிக்கு நாம் வரப்போ பொதுவாகவே இந்த கேட்டகரியில் இருப்பவர்களுக்கு 85 ரீச் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக போஸ்டிங் கிடச்சிடும். ஆண்களுக்கு வந்து 85, பெண்களுக்கு வந்து 80லேருந்து 83 இருந்தாலே போதும். ஓகேங்களா. அடுத்து எஸ்சி மற்றும் எஸ்சிஏ கேட்டகரிக்கு பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா 80, ஆண்களுக்கு 80 வருங்க, பெண்களுக்கு 78 வருங்க. அடுத்து எஸ்டி கேட்டகரிக்கு பொதுவாக 78, ஆண்களுக்கு 78, பெண்களுக்கு 75ங்க. ஸோ அடுத்து வந்து எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இந்த பிடபிள்யூடி எக்ஸர்விஸ்மேன், டிரான்ஸ்ஜெண்டர் மற்றும் டெஸ்டியூட் விடோ இந்த மாதிரி கேட்டகரி. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காகவே ஜஸ்ட் பாஸ் பண்ணியிருந்தால் கூட போதுங்க. கட் ஆஃப் பொதுவான கட் ஆஃப் இவர்களுக்கு 70ங்க, ஆண்களுக்கு 68 இருந்தாலே போதும், பெண்களுக்கு 65 இருந்தாலே போதுங்க. ஸோ இந்த கட் ஆஃப் இவங்க ரீச் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக பணி வாய்ப்பு கிடைக்கும். இது தோராயமான ப்ரிடிக்ட் பண்ண கட் ஆஃப் தான். இதில் ஒரு 5 மதிப்பெண்கள் குறையலாம், இன்னும் ஏறத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. யூஜிடிஆர்பியோடைய ரிசல்ட்டை இன்னும் சில தினங்களில் நாம் எதிர்பார்க்கலாம். அதிகாரப்பூர்வ ஆன்சர் கீஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்று மாலை வெளியிட போகிறாங்க. டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.